ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். கடந்த 2022 ஆண்டு ஜூலையில், அதாவது இதே சமகாலத்தில், ராஜபக்சக்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து துரத்தி அடிப்பதற்காக அறகலைய போராட்டம் நடத்தப்பட்டதும், அந்த போராட்டத்தில் கோட்டா கோ ஹோம் என்ற ஒரு கொட்டலி உச்சக்கட்டமாக இருந்ததும் நீங்கள் அறிந்த பழைய செய்திகள். இந்த உச்சக்கட்டம் 2022 ஜூலை 9 அன்று அப்போது அரசு தலைவராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவை அவரது பதவியிடத்திலிருந்து தப்பியோட வைத்த ஒரு முடிவை வழங்கியதும் நீங்கள் அறிந்த கதை. அந்த வகையில் கோட்டா ஹோகோம் போராட்டம் இடம்பெற்று 4ஆம் ஆண்டு முடிவு அண்மிக்க நிலையில் அனுர கோகோம் என்ற கொட்டலியை தூக்கி பிடித்த ஒரு சிறிய கூட்டத்தின் சிலுசிலுப்பு கொழும்பில் ஆங்காங்கே எட்டி பார்த்து பிசுபிசுத்துள்ளது. நாட்டில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அனுர அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புமாறு கோரி இந்த அடையாள போராட்டம் நடத்தப்பட்டது. தெற்கை வெல்லுதல் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய டினன தக்குன என்ற அமைப்பு இந்த சிலுசிலுப்பு காட்சிப்படுத்தலை செய்தது. உண்மையில் இலங்கை தீவில் மக்களின் விலைவாசி ஏற்றம் சகிக்க முடியாதபடி இருக்கின்றதுதான். அனுரகுமார திசாநாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி மக்களின் இந்த விலைவாசி ஏற்றத்தில் எந்த சிஸ்டம் சேஞ்சையும், அதாவது முறைமை மாற்றத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை என்பதும் ஒரு கசப்பான யதார்த்தம்தான். இவ்வாறான பின்னணியில் உலக வங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 நாடுகளின் வருமான பட்டியலை வெளிவிடும் பாரம்பரிய நகர்வின் அடிப்படையில் கடந்த 1 வெளியிடப்பட்ட நாடுகளின் வருமான பட்டியலில் இலங்கை மீண்டும் உயர் மத்திய வருமானம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக ப்ரமோஷன் பெற்றிருக்கின்றது. கொரோனா தொற்றால் 2020 லோவர் மிடில் இன்கம் என்ற கீழ்மத்திய வருமான நாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட இலங்கை 2022 நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியால் தொடர்ந்தும் அந்த நிலையில் இதுவரை இருந்த நிலையில் இப்போது மீண்டும் அப்பர் மிடில் இன்கம் நாடாகி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு திருப்பு முனையை எடுத்திருக்கின்றது. இந்த உலக வங்கியின் தர உயர்வு நகர்வால் உலக முதலீட்டாளர்கள் மத்தியில் இலங்கையின் மீதான நம்பிக்கை உயர்வடையும் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும், மிக குறுகிய எல்லைக்கோட்டில் கிட்டிய இந்த தர உயர்வால் இனிமேல் இலங்கை சில பாதகங்களையும் எதிர்நோக்கக்கூடும். குறிப்பாக உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற அமைப்புகளிடமிருந்து இதுவரை மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெற்ற இலங்கை இனிமேல் அப்பர் மிடில் இன்கம் நாடாக மாறிவிட்டதால் அதிக வட்டிக்குத்தான் கடனை வாங்க வேண்டியிருக்கும். அதேபோல் சலுகை அடிப்படையிலான அனைத்துலக உதவிகளும் இனிமேல் குறைவடையும். ஆகையால் தற்போதைய 5% பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து இந்த நிலைமையை ஸ்ரீலங்கா தக்க வைக்க வேண்டுமானால் அது இனிமேல் சொந்த காலில் நின்று நாட்டின் ஏற்றுமதியை அதிகரித்து நாட்டில் நிதியொழுக்கத்தை பேணி வரிகளை ஒழுங்காக அறவிட்டு நாட்டை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். இந்த பின்னணியில் தான் நாட்டில் விலைவாசி ஏற்றம் அதிகரித்துள்ளதான குற்றச்சாட்டுடன் அனுர அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுக்கும் சிலுசிலுப்புகள் வந்திருக்கின்றன. இந்த சிலுசிலுப்பு போராட்டத்தின் பின்னணியை நோக்கினால் ஏற்கனவே கூறப்பட்டது போல ஒரு அமைப்பு தான் இந்த போராட்டத்தின் சூத்திர கைத்தை வைத்திருக்கின்றது. சுதர்சன குணவர்தன மற்றும் லோயர் ஷிரால் லக்திலக ஆகியோர் தான் ராஜபக்சக்களின் பதிலிகள், அதாவது ப்ராக்சிகள் என்ற அடிப்படையில் இதனை செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக தாம் ராஜபக்சக்களின் பதிலிகளோ ப்ராக்சிகளோ அல்ல என்றும் தாம் ஒரு புதிய சக்தி என்ற ஒரு போக்கு காட்டலை தான் செய்ய தலைப்படுகின்றார்கள். ஆனால் இவ்வாறான போராட்டங்களை செய்யும் இந்த தரப்பு மண்டையில் இருக்கும் கொண்டே மறந்து அகப்பட்டு கொள்வது போல ராஜபக்ஷ ஆதரவுடைய அல்லது சிங்கள பெருந்தேசியவாத அரசியல் முகங்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பன்பில வகையரா தொகையராக்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் வந்தால், இல்லை என்றால் அவர்கள் சிஐடியால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் இந்த அமைப்பு கொதித்தெழுவதில் இருந்தே அதன் பின்னணியை அறிந்து கொள்ள முடியும்.
எனினும் தாம் ராஜபக்ஷக்களுக்கு ஒரு ப்ராக்சி அல்ல, பதிலி அல்ல, மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு என போக்கு காட்டியபடிதான் இவர்கள் அனுர கோஹோம் என்ற சிலுசிலுப்பை காட்டி அந்த போராட்டத்தில் பிசுபிசுத்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களின் அனுரகோம் சிலுசிலுப்பு கண்டு நகைக்கும் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடி ஊழல் செய்து மக்களின் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்த திருடர் கூட்டத்தின் இவ்வாறான கூச்சல்களுக்கோ மிரட்டல்களுக்கோ போராட்டங்களுக்கோ அஞ்சப் போவதில்லை என சொல்லி இந்த நிலைமரத்தை கடந்து போக தலைப்படுகின்றது. இந்த டினன தக்குண அமைப்பானது தம்மை ராஜபக்ஷக்களின் பகிரங்க ப்ராக்சி அமைப்பாக இனங்காட்டாமல் விட்டாலும் ஸ்ரீலங்கா சிஐடியினரின் நகர்வுகளை எதிர்க்கும் இவர்களின் நகர்வுகளே அவர்களின் உள்ளுடனை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் இவ்வாறான அமைப்புகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் உளவுத்துறை தலையான சுரேசாலை போன்றவர்களை காக்க துடித்து கொண்டாலும் போராட்டங்களை நடத்தி கொண்டாலும் அவை எவையுமே பலனளிக்கவில்லை, மாறாக தோல்வியை தழுவியுள்ளன. நேற்று முன்தினம் சுரேசாலைக்கு நீதிமன்றம் அடுத்தடுத்து அடிகளை வழங்கி இருக்கின்றது. இறுதியில் சாலை வேறு வழியின்றி தனது 3 வார கால உண்ணாநிலை போராட்டத்தை முடித்துவிட்டார். இனிமேல் தனது உண்ணாநிலை போராட்ட பருப்பு வேகாது என்பது தெரிந்துவிட்டது. அதேபோல மாரடைப்பு கதைகளும் இனிமேல் எடுபடாது என்பதை தெரிந்து இந்த புரிதலின் அடிப்படையில் உண்ணாநிலையை முடித்து மருத்துவமனையிலிருந்து அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா சிஐடியினரின் தடுப்பு காவல் சிறை அறைக்கு திரும்ப வேண்டிய யதார்த்தத்தையே நோக்கிக் கொள்கின்றார். இப்போதைய நிலையில் சுரேசாலே தனக்குரிய பொறியில் நன்றாக இறுகியிருப்பதாகவே தெரிகின்றது. சுரேசாலே தனது கைத்தொலைபேசி அதாவது ஹேண்ட்போன் மற்றும் லேப்டாப் என்ற மடிக்கணினியின் கடவுச்சொற்களை அதாவது பாஸ்வேர்டுகளை ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களத்துடன் வழங்குமாறு நீதிமன்றம் கராரான உத்தரவை பிறப்பித்தும் இருக்கின்றது. எனினும் சுரேசாலே தனது கடவுச்சொற்களை வழங்காமல் இருப்பதற்காக தனது சட்டவாளர்கள் ஊடாக இந்த விடயத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை உதயகம்பன்பிலா போன்றவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தனக்கு ஏற்பட்ட உடல் மற்றும் மன துன்புறுத்தல்களுக்கு காரணமானவர் என சுரேசாலை குற்றஞ்சாட்டும் தற்போதைய புலனாய்வுத்துறை இயக்குனர் ஷானி அபேசேகரவை தன்னை விசாரிப்பதிலிருந்து நீக்குமாறு கோரிய சுரேசாலையின் மனுவையும் நீதிபதி நிராகரித்திருக்கின்றார். அதேபோல நீதிமன்றத்திடம் தான் இரகசியமான அறிக்கையிடல் ஒன்றை செய்ய வேண்டும் என அனுமதி கோரி அவரது வேண்டுகோளும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் கடந்த 3 வார காலமாக எவ்வளவோ காட்சிப்படுத்தல்கள், மாரடைப்பு, வதந்திகள் எல்லாவற்றையும் சுரேசாலை தரப்பு பரப்பியும் இறுதியில் இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் சல்லேகுமாரா என்ற வகையில் அவருக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் நீதிமன்றத்தின் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளிப்பட்ட விடயங்கள் நீங்கள் அறிந்த விடயங்கள். சாலை இப்போது உண்ணாநிலையை முடித்து கொண்டதால் அவர் தொழில்நுட்ப ரீதியில் அடுத்த நீதிமன்ற விசாரணை இடம்பெறக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மீண்டும் சிஐடியின் தடுப்பு காவலில் அதாவது சிறைக்கு திரும்ப வேண்டிய நிலையை எதிர்கொள்வது ஒரு முக்கியமான விடயம். இதற்குள் அவரது தடுப்பு காவல் காலம் அடுத்த மாதம் 27ஆம் தேதியுடன் அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அவரது காவல் மேலும் 3 மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டால் அவரும் பிள்ளையான் போல 1 வருடத்துக்கு மேலாக தடுப்பு காவலை எதிர்கொள்ள வேண்டியும் வரும். இவ்வாறான பாதகங்கள் ராஜபக்ஷக்களை சூழ்ந்திருக்கும் நிலையில்தான் அவர்களின் ப்ராக்சிகள் அனுர கோஹோம் என்ற கொட்டலி சிலுசிலுப்பு போராட்டங்களை வெளிப்படுத்த தலைப்பட்டாலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே இந்த போராட்டங்களில் கூடியிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. தனக்கு எதிராக இவ்வாறு கொடிபிடிப்புகள் இருக்க அருகுமார திசாநாயக்காவோ நாட்டின் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக தனது அரசாங்கத்தின் விஷனையும் பௌத்த மகாசங்கங்கள் உட்பட்ட தரப்புகளுடன் நேற்றும் ஆய்வு செய்திருக்கின்றார். இலங்கை சிறைகளில் தற்போது உள்ள கைதிகளில் 70% போதைப்பொருள் சார்ந்த குற்றங்கள் மற்றும் போதை பாவனையாளர்களாக இருக்கின்றார்கள் என்ற தரவுகளின் பின்னணியில்தான் அனுரவின் இந்த கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது இலங்கையில் மருந்தகங்கள் அதாவது ஃபார்மசிகள் மூலம் போதைப்பொருள் பரிசோதனை கருவிகளை சந்தையில் அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளார்களா இல்லையா என்பதை சோதிக்கும் முறைகள் எல்லாம் வர இருப்பதாக கூறப்பட்டது. அதாவது ஒரு கருவியை ஃபார்மசியில் விற்று அந்த கருவியை கொண்டு பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இந்த போதைப்பொருள் குறித்து சோதனை செய்து கொள்ளலாம். ஆனால் பிள்ளைகள் இதற்கு சம்மதிப்பார்களா என்பது ஒரு முக்கியமான விடயம். ஸ்ரீலங்காவின் காவல்துறையில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு நவீன வசதிகளை உருவாக்குவது குறித்தும் போதைப்பொருட்கள் தொடர்பான சட்டங்களில் தேவையான கடுமையான திருத்தங்களை செய்வது உட்பட்ட பல விடயங்களும் நேற்று அனுர நடத்திய இந்த கூட்டத்தில் அலசப்பட்டிருக்கின்றன என்பதும் முக்கியமான விடயம். ஆகையால் போதைப் பொருள் ஒழிப்பில் அனுர மீண்டும் தனது கவனத்தை திருப்பி இருக்கின்றார். இதேவேளை
அனுரவுக்கு எதிரான போராட்டங்களையும் ராஜபக்சேக்கள் செய்ய தலைப்படுவதும் சமகாலத்தில் வெளிப்படுகின்றது. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார். ஈரானுடனான இந்த வருட அமெரிக்க இஸ்ரேல் போரின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் அதியுயர் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கமேனியின் 5 நாட்களுக்குரிய இறுதிச் சடங்குகள் இன்று ஆரம்பிக்க உள்ள நிலையில் அவரது உடல் உள்ள வேளை முதலாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கின் போது தாக்குதல்கள் இதனை நடத்தக்கூடாது என ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கராரான எச்சரிக்கையை விடுத்த பின்னணியில் கெமனியின் உடலப்பேழை காட்சிப்படுத்தப்பட்டது. கெமனியின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் பிரதமர் உட்பட்ட பல வெளிநாட்டு பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் கெமனியின் மகனும் தற்போதைய ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவருமான மொஜ்தபா கெமனி தனது தந்தைக்கான இறுதி பிரார்த்தனைகளை நடத்தி கொள்ள வெளியில் வருவாரா என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சில் காத்திருக்கின்றன. அதற்காகவும் காத்திருங்கள். அடுத்து வெனிசுலா நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களை தொடர்ந்து இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் 8 நாட்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. பெரும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த இந்த நபரை முதலில் 100 மணித்தியாலங்களுக்கு முதல் கண்டறிந்த இந்த மீட்பு குழுக்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவரை நேற்று உயிருடன் மீட்டுள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கை தான் இதுவரை தான் கையாண்ட மீட்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய சிக்கலான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான கடினமான மீட்பு பணி என சிலி நாட்டு தீயணைப்பு படை வீரர் ஒருவர் இந்த மீட்பு பணிக்கு பின்னர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று மாலை நிலவரப்படி ஜூன் 24 அன்று ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்களில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 2500 தாண்டி இருக்கின்றது. இன்னமும் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பதால் பலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. இறுதியாக நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்துக்கு முன்னால் ஒருவர் தீக்குளித்து பலியாகியுள்ளார். திபெத்திய கொடியை ஏந்திய இவர் தலைமையகத்திற்கு அருகில் நேற்று மாலை தீக்குளித்திருக்கின்றார். இவர் உடனடியாகவே மன்ஹாட்டனில் உள்ள பெல்லிவியூ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கு அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டது. திபெத்தின் விடுதலைக்கும் சீனாவின் ஆக்கிரமிப்புக்கும் எதிராக கோரிக்கைகளை முன்வைத்து இவர் தீக்குளித்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.